Hello my dear English lovers and English learners, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் சப்டிவிஷனில் நம்ம பெராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 days of free கிளாஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 60 நாள் இங்கிலீஷ் வகுப்புகள் உங்களுக்கு முற்றிலும் இலவசம் தான். இலவசமாக வருதுன்னு சொல்லிட்டு உதாசீனம் செய்யாதீங்க. பிகாஸ் இந்த 60 days of ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் வீடியோ ஆன் பண்ணி கேட்டு அதை டெய்லியும் நீங்கள் கேட்குறது மூலயமா உங்கள் மனசில் அது போய் பதியும். அண்ட் உங்கள் மனசில் ஆழமாக இருக்கிற விஷயத்த நீங்கள் நோட்டில் எடுத்து எழுதும் போது உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாகவே வரும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட், டோன்ட் ஹெசிடேட். ஓகே, நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் பற்றி அண்ட் ஆல்சோ ஹவு டு இம்ப்ரூவ் த இடியம்ஸ் இன் யோர் டெய்லி ரொட்டீன் லாங்குவேஜஸ் இது எல்லாத்த பற்றி தான் இருக்கும். ஸோ வாட்ச் எவ்ரி வீடியோஸ் வித்தவுட் எனி டிலே. ஓகே, ஆல்ரைட். நேத்தியோட ஷார்ட்டஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம வாட் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அபவுட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் வாட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது எல்லாத்த பற்றின ஒரு ஷார்ட்டஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம கேட்டோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இதை பற்றின ஒரு ஷார்ட்டஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். பி ஃபார்ம் வேர்ப்ஸ், பினா என்ன அர்த்தம்னா இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸில் ஒரு 5 இருக்குது. இந்த 5 பி ஃபார்ம் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே சென்டென்ஸை மேக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் இஸ் ஷீ, வேர் இஸ் ஷீ, ஹீ இஸ் அ டான்சர், ஷீ இஸ் அ சிங்கர், ஷீ இஸ் அ dancer, she is not a dancer, no I am not a dancer, I am a doctor. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுற 5 வார்த்தைகள் இருக்குது. என்னென்ன? இஸ்ஸு, ஆறு, ஆமு, வாஸு, வேறு. பி ஃபார்ம் வேர்ப்ஸை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் ஒரு 3 டென்ஸ் இருக்குது. இதுதான் ரொம்பவே பேசிக்கானது. இதிலிருந்து தான் வேறு வேறு டென்ஸுங்கெல்லாம் உருவாச்சு. பட் ரொம்ப பேசிக்ன்றது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நிகழ்காலத்துக்கு நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸில் இஸ்ஸு, ஆறு, ஆமு யூஸ் பண்ணுவோம். இறந்த காலத்துக்கு வாஸு, வேறு. அண்ட் இதுவே சிங்குலர், ஒருத்தங்களுக்கு, ஒருத்தி, ஒருத்தன் அப்படின்றதுக்கு இஸ்ஸு வரும், ப்ளூரலுக்கு ஆர் வரும். பாஸ்ட்டில் வாஸு சிங்குலருக்கு வரும், வேறு ப்ளூரலுக்கு வரும். ஆம்ன்றது நான் என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஆம் வரும். இப்போ இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ ஆம் அ மேன், ஐ ஆம் இன் த கிளாஸ் ரூம், ஐ ஆம் நாட் இன் த கிளாஸ் ரூம், வேர் ஆம் ஐ ஆம் அ டான்சர், ஐ ஆம் அ சிங்கர், ஐ ஆம் அ டாக்டர். இந்த மாதிரி நீங்கள் உங்களை பற்றி சொல்லும் போது அங்கே ஆம் வரும். ஐனா நான் அப்படின்னு அர்த்தம். அது கூட பி ஃபார்ம் வேர்ப் ஆம் வரும். அண்ட் நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு டாக்டர்னால் அப்போ அங்கே டாக்டர்னு வரணும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த இந்த அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த கிளாஸ் ரூம், இந்த ப்ளே கிரவுண்டு, இந்த லைப்ரரி, அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் ஐ ஆம் அ மேன், ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அ டான்சர், ஐ ஆம் அ சிங்கர், ஐ ஆம் அ ஆக்டர், ஐ ஆம் அ ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி வரும். அண்ட் இப்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லணும். இப்போ உங்களை பார்த்து யாராச்சும் நீங்கள் டான்ஸரா அப்படின்றாங்க. பட் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சிங்கர், ஓகேவா? அப்போனா இப்போது இதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? நோ ஐ ஆம் நாட் அ டான்சர், ஐ ஆம் அ சிங்கர். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கூட நோவோ நாட்டோ, ஃபஸ்ட்டு நோ ஐ ஆம் நாட் அ டான்சர் அப்படின்னு சொல்லணும். நோ ஃபஸ்ட்டில் வரும், நாட்டு சென்டென்ஸுக்குள்ளே வரும். இவ்வளோதான், சிம்பிள். இந்த இங்கிலீஷை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க? சிம்பிள் தானே? இது எல்லாமே ஆம் அப்படின்ற பி ஃபார்ம் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய வாக்கியங்கள். அடுத்தது இஸ், ஹிஸ் அப்படின்ற பி ஃபார்ம் வேர்ப் நம்ம எப்போலாம் யூஸ் செய்வோம் யோசிங்க. ஹீ இஸ் அ பாய், ஹீ இஸ் ரவி, ரவி இஸ் அ ஸ்டூடெண்ட், ரவி இஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு நேமோ இல்லை ஹீ ஷீ இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டரில் இஸ் வச்சு ஆப்ஜெக்டில் ஒரு உயிரற்ற பொருளையோ இல்லை அவங்களோட பொசிஷனையோ வச்சு சொன்னோன்னா அதுக்கு பி ஃபார்ம் வேர்ட் ஆகிய இஸ்ஸு நமக்கு யூஸ் ஆகுது. இப்போது ஹீ ஷீ இட்டு இதெல்லாம் நான் சொன்னேன்ல, இது எல்லாமே என்ன வார்த்தைகள்? பர்சனல் ப்ரொனவுன். அதாவது நான் என்னை பற்றி ஐ ஆம் அ டாக்டர், இல்லை நான் என்னோடய ஃப்ரெண்டு, ஷீ இஸ் அ டான்சர், ஷீ இஸ் மை ஃப்ரெண்டு, ஹீ இஸ் அ டாக்டர், ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், ஷீ இஸ் மை ஒய்ஃப், ஹீ இஸ் மை ஃபாதர். இந்த மாதிரி மற்றவங்களையோ என்னையோ இல்லை ஒரு கூட்டத்தை, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன்னா ஈ ஷீ இட்டு தே இது எல்லாமே பர்சனல்
ப்ரொனவுனில் வரும். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போவே இது கூட சேர்த்து இதையும் நீங்கள் கற்றுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதோட நான் சொல்கிறேன். ஆல் ரைட்டு. இப்போ நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸில் இஸ்ஸு ஆறு சாரி ஆமு இஸ்ஸு இது ரெண்டுத்தை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது ஆர் வேர்டு, அதாவது ஆர் பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணி என்ன சென்டென்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணலான்னா, வாட் ஆர் யூ, நீ என்ன வேலை செய்கிற? யூ ஆர் அ டான்ஸர் ரைட், நீ ஒரு டான்ஸர் தானே? யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே என்னோட நண்பர்கள். யூ ஆர் போலீஸ்மேன், நீங்கள் காவலாளர்கள், ரைட்டா? ஸோ ஆர் அப்படின்ற வார்த்தை நம்ம எதுக்கு எப்போ யூஸ் செய்வோன்னா, நிறைய பேரை குறிப்பிட்டு சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூரலான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். அதுவே சிங்குலரான விஷயத்த சொல்லணுன்னா அங்கே இஸ்ஸு வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது வாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆமு இஸ்ஸு ஆறு இது எல்லாமே ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணும் போது சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதுவே பாஸ்ட்டில் யூஸ் பண்ணும் போது வாஸும் வேரும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் அ சோல்ஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இராணுவ வீரனாக இருந்தேன். முன்னாடி இப்போ இல்லை, முன்னாடி ஐ வாஸ் அ சோல்ஜர். ஐ வாஸ் விக்டோரியஸ் அப்படின்னா நான் வெற்றி பெற்றவனாக இருந்தேன். நான் முன்னாடி வெற்றி பெற்றவனாக இருந்தேன். ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருந்தேன். இப்போது இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா, உங்களோட இறந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறப்போ ஐ வாஸ், ஹீ வாஸ், நீங்கள் உங்களை பற்றி சொல்லும் போது ஐ வரும். மற்றவங்கள பற்றி சொல்லும் போது அவங்க மேலாக இருந்துச்சுன்னா ஹீ வரும், ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஷீ வரும். இல்லை ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறீங்கன்னா தே வரும். இல்லை உங்களை நானே என் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா ஹஸ் வரும், யூஎஸ் ஹஸ் வரும். இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்த இறந்த காலத்தில் ஏற்பட்ட விஷயங்களை சொல்லும் போது வாஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். அதுவே வேர் அப்படின்ற பி ஃபார்ம் வேர்ப் எங்கே வரும்? வேர் அப்படின்றது ப்ளூரலில் யூஸ் பண்ணப்படுற ஒரு வார்த்தை பி ஃபார்மில். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இருந்தன. ஃபார் எக்ஸாம்பிள் தே வேர் இன் இந்தியா, வி வேர் ஹாப்பி. நாங்கள் முன்னாடி சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் முன்னாடி இந்தியாவில் இருந்தோம். தே வேர் இண்டியன்ஸ் அப்படின்னா நாங்கள் முன்னாடி இந்தியர்களாக இருந்தோம். தே வேர் குட், அவர்கள் நல்லவர்களாக இருந்தனர். இப்போ அவங்க இல்லை, முன்னாடி அவங்க நல்லவர்களாக இருந்தனர் அப்படின்னு வருது. ஸோ ஒரு கூட்டத்தையோ நிறைய மக்களையோ குறிக்காமிச்சு சொல்லும் போது வேர் அப்படின்ற வார்த்தை பாஸ்ட்டில் யூஸ் பண்ணணும். அதுவே ஆர் அப்படின்ற வார்த்தை ப்ரெசண்ட்டில் ஒரு கூட்டத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது யூஸ் பண்ணணும். சிங்குலரில் வாஸ் வரும். வாஸ் பாஸ்ட்டில் சிங்குலரில் வரும். சரிங்களா? இஸ்ன்றது ப்ரெசண்ட்டில் சிங்குலரில் வரும். ஆம்ன்றது நான் என்னை பற்றி சொல்லும் போது ஆம் வரும். ஸோ இந்த 5 பி ஃபார்ம் வேர்ப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இந்த 5 பி ஃபார்ம் வேர்ப்ஸை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Okay? Alright, I hope this video is very useful for you, and make sure like the video, subscribe my channel and share it with your friends. Thank you. See you in another video soon. Bye.